காட்டுப் பகுதியில் ஒரு பிள்ளையார் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் கற்சிலை உள்ளது. அந்த சிலையை திருடுவதற்கு பல ஊரிலிருந்து பல திருடர்கள் வந்து முயற்சி செய்துவிட்டனர். ஆனால் அதை திருட முடியவில்லை. இதை பற்றி அங்க உள்ளவர்கள் பேசிக்கொண்டிருக்க, கேட்டியாரா சாத்தி, பக்கத்து ஊர்ல இருக்கிற பிள்ளையார் சிலையை திருடிட்டு போயிட்டாங்களாம். சிலைய கூட விட்டு வைக்க மாட்டானுங்க, அதையும் திருடிடுறானுங்க. நாசமா போறவனுங்க. ஆமா கேள்வி, கேள்விப்பட்ட. திருட்டு பிள்ளையார வீட்டுல வச்சா நல்லதுன்னு பிள்ளையாரையும் திருடிடுறாங்க. இவங்கெல்லாம் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து எப்பதான் வெளியில வர போறாங்களோ. அந்த பிள்ளையாராச்சும் பத்திரமா நம்ம பாத்துக்கணும். அட ஆமாண்டி, ஆனா இந்த பிள்ளையார யாரும் திருட முடியாது. இந்த பிள்ளையாருக்கு காலம் காலமா முருகப்பெருமான் காவலா இருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த பிள்ளையார் மரகத பிள்ளையாரா இருக்கு, தெரியுமா? மரகத பிள்ளையாரா? அப்படின்னா அது ரொம்ப விலை உயர்ந்தது. இதையே இப்படி கவலையே இல்லாம வெட்ட வெளியில போட்டிருக்காங்க. இதெல்லாம் கோவில்ல வைக்கணும். நம்ம ஆளுங்க ஒன்றும் முட்டாள் இல்லடி. இந்த பிள்ளையார அவங்களால அசைக்க கூட முடியாது. ஏன்னா இது பூமியில இருந்து வெளியே உருவானது. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானை காவல் காக்கிறாருன்னு ஐதீகம். அது என்னமோ கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. இந்த காலகட்டத்துல அதெல்லாம் பார்த்துட்டு இந்த விநாயகர் சும்மாவே இருக்காரு. ஏதாச்சும் வழி பண்ணட்டும். சரி வா கேள்வி, நம்ம சந்தைக்கு போலாம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு திருட்டு வேலை செய்யும் பெண், என்னது மரகத பிள்ளையாரா? இதை வச்சு நம்ம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். அதை எப்படியாவது நம்ம திருடினணும். அவள் மிக பெரிய திருடி. அதனால் எவ்வாறு திருடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்க, தூரத்தில் அந்த சிலைக்கு அருகே முருகப்பெருமான் தோன்றுகிறார். தன் மந்திரத்தால் ஒரு வளையத்தை முருகப்பெருமான் போடுகிறார். பின்பு அங்கிருந்து முருகப்பெருமான் மறைந்து விடுகிறார். இதை கண்ட திருடி, அடடா என்ன இது, யுகத்துல கடவுள் நேரில் வராரே, நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். இந்த விநாயகர் சிலை முருகப்பெருமானே பாதுகாக்கிறாரு. ஆனா அவரை மீறி இந்த சிலைய நம்ம திருட முடியாது. அது எப்படி முடியாது? நம்மளால தான் எல்லாமே முடியுமே. நாம மனுஷங்க கடவுளை சுலபமா ஏமாத்திடலாம். திருடி நேரே அந்த சிலையை நோக்கி செல்ல, விநாயகா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரையும் நல்லபடியா வச்சுக்க. நாட்டுல நடக்கிற பஞ்சம் கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு தீர்வு கொடு. நான் மட்டும் பணக்காரனா இருந்தா இந்நேரம் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நல்லா வாழ வச்சிருப்பேன். திருடி தன் மனதிற்குள், நாம ஏதாவது பண்ணி முருகனையோ இல்ல விநாயகரையோ வர வச்சுட்டா நாம கேட்டது சுடமமா வாங்கிடலாம். என்ன பண்றது? அட நல்ல யோசனை, அப்படியே பண்ணுவோம். இந்த பிள்ளையார பாதுகாக்கிறது முருகப்பெருமான்னு எனக்கு தெரியும். முருகப்பெருமானே, எனக்கு வந்த அருள் புரி, இல்லைனா சாப்பிடாம இங்கேயே கிடப்பேன். நீ வர வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன். இவ்வாறு கூறி கடவுளை ஏமாற்றுவதற்காக அங்கேயே அமர்ந்திருக்கிறார். பொய்யாக அழுது கொண்டே, ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டேனே, எனக்கு இப்போ பசிக்குது. முருகா சீக்கிரம் வா. முருகா, எனக்கு அருள் புரியவும் முடியல, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. திடீரென்று அங்கே முருகப்பெருமான் தோன்றுகிறார். இவ நம்மளையே ஏமாத்த பார்க்கறாளா? சரி, கொஞ்ச நேரம் இவளோட விளையாடிதான் பார்ப்போம். முருகப்பெருமானே, வந்துட்டியா? ரொம்ப நன்றி. நான் அழுததை பார்த்து வந்துட்டியா? நீதான்ப்பா கடவுள். சரி, உனக்கு இப்பொழுது என்னதான் வேண்டும்? முருகப்பெருமானே, நான் வேற என்ன கேட்க போறேன்? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். என்ன ஒரு பணக்காரியாக மாத்து. அது கூட வேணாம், நான் கேட்கும் வரத்தை மட்டும் தர முடியுமா முருகப்பெருமானே? வரமா? சரி கேள். ஆனால்
அதற்கு நீ தகுதியானவளா என்று பார்த்துவிட்டு தான் தருவேன். வேற ஒன்றும் பெருசா வேணாம் முருகா. இந்த மரகத விநாயகரை மட்டும் எனக்கு கொடு. இதை வச்சு நான் நிறைய மக்களுக்கு நல்லது செய்வேன். இதை கேட்ட முருகப்பெருமான் அதிர்ச்சியில் தன் மனதிற்குள், அட மனித இனமே, கடவுளே வந்து வரம் தர முற்பட்டாலும் வாழ்வில் முன்னேற வரம் கேட்காது அழிவதற்கே வரம் கேட்கின்றாயே. முருகா, அமைதியாக இருக்கிறாய். சரி சரி, ஆனால் நீ முழு மனதோடு உதவி செய்யும் எண்ணத்தோடு அந்த விநாயகரை தூக்க யோசித்தால் உன்னால் அதை தூக்க முடியும். அப்படி இல்லை என்றால் சுயநலத்தோடு நீ தூக்கினால் யமதர்மர் வந்து உன்னை அழைத்து சென்று விடுவார். பின்னர் நரக வாழ்க்கைதான். விளைவு தெரியாத திருடி. முருகா, என்ன நம்பலாம், தாராளமா நம்பு. நான் தூக்க முயற்சி செய்கிறேன். இவ்வாறு கூறி சிலையை தூக்க திருடி சென்ற பொழுது அந்த சிலையை அவளால் தூக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அவள் மனதில் சுயநலம் மட்டுமே இருந்தது. அதனால் அங்கே யமதர்மர் தோன்றிவிட்டார். அதை கண்டு திருடி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். ஏய் திருடி, நீ நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாயா? சுயநலத்தோடு அந்த சிலையை நீ தொட்டதால் நீ நரகத்திற்கு இப்பொழுது செல்லப் போகிறாய். வா, செல்லலாம். முருகா முருகா, தெரியாத்தனமா செஞ்சிட்டேன். இதனுடைய விளைவு தெரியாம செஞ்சிட்டேன் முருகா. என்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. என்னை காப்பாத்து முருகா. அது எப்படி? நான் தான் முன்பே கூறினேன் அல்லவா, அப்பொழுது நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும். நீ நல்ல மனதோடு அந்த சிலையை தொடவில்லை. முருகா, என்னை மன்னிச்சிடு. நான் உன்னையே ஏமாத்த நினைச்சிட்டேன். இந்த கடவுள் சிலையை வந்து நான் கேட்டிருக்க கூடாது. தப்பா கேட்டுட்டேன். என்னை காப்பாத்து முருகா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு. எப்படி எப்படி? கடவுளையே நீங்கள் ஏமாற்றி விடுவீர்கள். உங்கள் சுயநலத்திற்காக பக்தியை பயன்படுத்தி அதை அசிங்கப்படுத்துவீர்கள். நீ என்னிடம் பொய்யாகத்தான் கேட்கின்றாய் என்று எனக்கு முன்பே தெரியும். இருந்தாலும் உன்னை திருத்துவதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன். கடவுளை சுயநலத்திற்காக எப்போதும் பயன்படுத்தாதீர்கள். இனியாவது திருந்தி வாழ். இல்லையென்றால் நீ நரகத்திற்கு சென்று விடுவாய். நீ செய்த பாவங்கள் அவ்வளவு இருக்கிறது. முருகா, கடவுளுக்கு எதுவும் தெரியாதே என்று நினைத்து தங்களை ஏமாற்ற முயன்று விட்டேன். என்னை மன்னித்ததற்கு மிக்க நன்றி முருகா. இனி இந்த கோவிலை நான் பத்திரமாக பாதுகாப்பேன். நான் அழைத்ததற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி யமதர்மரே. நீங்கள் சென்று வாருங்கள். வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் மாறும் வாய்ப்பு ஏற்படும். இப்பொழுது அது உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இனி உனக்கு நல்ல காலம்தான். மகிழ்ச்சியாக வாழ்வாய். எப்பொழுதும் போல பக்தர்களை தண்டிக்காது முருகன் இப்பொழுதும் திருத்தி கருணையோடு வாழ வைத்தார். கருணை கடலே கந்தா போற்றி. இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.